ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு, வைகுண்ட ஏகாதசி உருவான கதை, வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கும் முறை, வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் பலன்கள் ஆகியவற்றை இந்த காணொளியில் காணலாம். வைகுண்ட ஏகாதசி உருவான கதை. தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான். அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். முரனுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார். பிறகு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அப்போது முரன் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள ஒரு சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார். அவள் முரனுடன் போரிட்டு வென்றாள். அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் பெருமாள். அசுரனை கொன்ற நாள் ஏகாதசி என அழைக்கப்படும் என்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார். அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். இந்த தினத்தில் விரதம் இருந்தால் திருமாலின் அருளை முழுமையாக பெறலாம். வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருக்கும் முறை. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும். ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும். விரதத்தின் போது எக்காரணத்தை கொண்டும் துளசியை பறிக்கக்கூடாது. பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்துவிட வேண்டும். இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படிப்பதும், விஷ்ணு சதஸ்கர நாமம், விஷ்ணு பாடல் மற்றும் துதி ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். மறுநாள் துவாதசி அன்று காலையில் 21 வகையான காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும். துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலிலும் உறங்கக்கூடாது. 10வது திதியாகிய தசமி, 11வது திதியாகிய ஏகாதசி, 12வது திதியாகிய துவாதசி என்று 3 திதிகளிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும். வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் பலன்களை பார்த்தோம் என்றால், தீராத நோய்கள் தீரும், சகல செல்வங்கள் உண்டாகும், பகைவர்கள் நீங்குவார்கள், ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள். வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்களை நீக்கி பெருமாள் அருள் கிடைக்கும், மோட்சம் கிட்டும் என்பது ஐதீகமாக உள்ளது. பெருமாளுக்கு இருக்கப்படும் விரதங்களில் மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதம். பாவங்களை போக்குவதுடன் மோட்சத்தை தரக்கூடியது இந்த ஏகாதசி விரதம். வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுபிறவி கிடையாது. தேவர்களுக்கு நிகரான அந்தஸ்தினை அவர்கள் பெறுவார்கள். அதிலும் குறிப்பிட்டதாக மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய பலனை கிட்டும். அப்படி பெருமாளை வழிபட்டால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜென்மங்களில் பாவங்களை நீக்கக்கூடியது இந்த வைகுண்ட ஏகாதசி. இன்று இருப்பவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது. வாழ்நாள் முழுவதும் இறை பக்தியுடனும் தர்ம சிந்தனையுடனும் இனிய குணத்துடன் இருப்பவர்கள் மட்டுமே ஏகாதசி அன்று மரணம் அடைவார்கள் என்பது ஐதீகமாக இன்றளவும் உள்ளது. இந்நாளில் அனைத்து பெருமாள் கோயில்களிலும் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. நாம் பார்த்து கொண்டிருக்கும் திருத்தலம் எங்கு அமைந்துள்ளது என்று பார்த்தால், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகா மாதனூரிலிருந்து ஒடுகுத்தூர் ரோடு திருமலைக்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ திருமலை திருக்கல்யாண திருக்கோயில் 8ஆம் ஆண்டு ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இத்திருக்கோயிலின் வரலாறு. இத்திருக்கோயில் 12ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாகும். கவடு அவர்களின் மனைவி பார்வை குறைவு ஏற்பட்டது.
அப்போது கோயிலில் வேண்டிக் கொண்டு மீண்டும் பார்வை பெற்றதால் இக்கோயிலின் முன்புறம் நீண்ட தீபஸ்தம்பம் நடப்பட்டு பூஜைகள் அன்று முதல் இன்று வரை வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இக்கோயிலின் தனிச்சிறப்பாக திருமண தடம் நீங்கி திருமணம் நடைபெறுவதாகவும், இக்கோயிலில் நடைபெறும் திருமணங்கள் அனைவருக்கும் ஓராண்டுக்குள் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது மேலும் ஒரு தனி சிறப்பாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு ஆலயத்தை முழுமையடைய செய்வது கொடிமரம் ஆகும். கடவுளை காண முடியாவிட்டாலும் அங்குள்ள கொடிமரத்தை கைகூப்பி கும்பிடுவது அவசியம். ஏனென்றால் கொடிமரத்தின் வழியே கடவுள் ஆலயத்திற்குள் நுழைவதாக ஐதீகம். அப்படிப்பட்ட கொடிமரம் இக்கோயிலின் தனி சிறப்பாகவும் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் இதுவரை நாம் பார்த்தது பெருமாளின் 10 அவதாரங்களும் ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் தனித்தனி அறையாக தடுக்கப்பட்டு அதற்கென சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து இத்திருக்கோயிலின் மகாலட்சுமி, ஆண்டாள் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தங்க கவசம் அணிவித்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அதனைத் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக இங்கு இருக்கும் தீபஸ்தம்பம் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அடுத்தபடியாக நாம் 7 வாசல்கள் திறந்து பெருமானை சேவிக்கின்றோம். அதில் இது முதலாவது வாசலாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு ஷேர் செய்யுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.